இந்த வீட்டோட ஹைலைட் என்னன்னா வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் செமி கேட்டட் கம்யூனிட்டியில் பார்க்குக்கு ஆப்போசிட்டில் 4 சென்ட்டில் நார்த் வெஸ்ட் கார்னர் சைட்டாக சூஸ் பண்ணி நார்த் சைட்லேயும் 40 அடி தார் ரோடு வெஸ்ட் சைட்லேயும் 40 அடி தார் ரோடு அதாவது 2 பக்கமும் 40 அடி அகல தார் ரோடு வர்ற மாதிரி 4 சென்ட் லேண்ட் ஏரியாவில் இந்த 3 BHK வீட்டை நார்த் ஃபேஸிங்கில் டூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. லேண்ட் ஏரியா பெருசாக இருக்கிறதுனால வீட்டையும் நல்ல ஸ்பேசியஸாகவே பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது நார்த் வெஸ்ட் கார்னர் சைட். வீட்டோட மெயின் டோர் நார்த் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 4 சென்ட் அதாவது 1750 ஸ்கொயர் ஃபீட். சைட் வந்து 35 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 2150 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. கார்னர் சைட்டுங்கிறதுனால வீட்டுக்கு 2 பக்கமும் கிராண்டாக எலிவேஷன் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு ஃபோல்டபுள் டைப்பில் பெரிய மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ சைஸ் 21x15. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாமே டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம், இந்தியன் டாய்லெட் டைப். வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. ஈஸ்ட் சைடில் செட்பேக் ஏரியா விட்டு தரைக்கு போகாம டைல்ஸும் கார்னரில் துணி துவைக்கிறதுக்கான மேடையும் அமைச்சிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே லிவிங் ஹால் சைஸ் 16x16. வீடு முழுக்க தரைக்கு 4x2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டேஸ் வச்சுருக்காங்க. சவுத் வாலுக்கு ஃப்ளூட்டட் பேனல்ஸில் பேனலிங் ஒர்க் செஞ்சு அங்கே ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸோட நல்ல அகலமாக பெரிய டிவியும் செஞ்சுருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து பேசேஜ் வழியாக என்ட்ராரோ ஆப்போசிட்டில் பூஜா ரூம் சைஸ் 5x4. உள்ள கிரானைட் செல்ஃப்ஸ் கொடுத்து வாலுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாமே டைல்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கம் டைனிங் என்ட்ராரோ. இதோட டோட்டல் சைஸ் 16x10. கிச்சனில் டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் மேலே ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் சைடில் வால் செல்ஃப்ஸும் அதுக்கு மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூராதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோ சைஸ் 16x10. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே நிறைய வார்ட்ரோப்ஸும் அது போக ஈஸ்ட் வால்லையும் ஒரு பெரிய கபோர்டு கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 7x5 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். லிவிங் ஸ்பேஸ் டிஸ்டர்ப் ஆகாதபடி ஸ்டேர்கேஸ்க்குன்னு தனியாக இடம் ஒதுக்கி அங்கே இன்னர் ஸ்டேர்கேஸை பில்ட் பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூம் சைஸ் 11x10. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ்
10க்கு 4.25. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரனைட்டும் லைட் கலரில் டைல்ஸ் கொடுத்து சைடு ஹேண்ட் ரயில எஸ்எஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 7க்கு 6 அடி சைஸில் லாபி. லாபியிலிருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க தேர்ட் பெட்ரூம் கென்றாரோம். இது மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16க்கு 16. இந்த வீட்டில் மொத்தம் 3 பெட்ரூம்ஸ் இருக்குது. 3 பெட்ரூம் சையுமே 11க்கு 10, 16க்கு 10, 16க்கு 16ன்னு வேறு வேறு சைஸில் பிளான் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 10க்கு 6. வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாபியிலிருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோம். ஒரு போர்ஷனுக்கு மட்டும் மெட்டல் கூலிங் சீட்டில் செட்டு போட்டிருக்காங்க. ரிமைனிங் பூரா அப்படியே ஓப்பனாக விட்டுருக்காங்க. ஆனால் தரைக்கு பூராமே டைல்ஸ் வச்சுருக்காங்க. செமி கேட்டட் கம்யூனிட்டியில் பார்க்குக்கு ஆப்போசிட்டில் நார்த் வெஸ்ட் கார்னர் சைட்டை தேர்ந்தெடுத்து 2 பக்கமும் 40 அடி ரோடு வர்ற மாதிரி ஆப்போசிட்டில் பார்க் இருக்கிற மாதிரி சைட்டை சூஸ் பண்ணி நார்த் ஃபேஸிங்கில் இந்த 3 BHK வீட்டை டூப்ளக்ஸ் டைப்பில் நல்லா ஸ்பேஷியஸாக கட்டியிருக்காங்க. இந்த கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடையில் டீச்சர்ஸ் காலனி அடுத்து காந்தி நகரில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 85 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.